அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினமொரு திருக்குறள் 27வது அதிகாரம் தவம் 267வது திருக்குறள். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. எப்படி நெருப்புல காய்ச்ச அந்த தங்கமானது மினுமினுப்பாகுமோ ஒளிருமோ, அது மாதிரி துன்பம் வருகிற கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறது போல முருகன் சோதனை கொடுப்பான். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு ஞானம் வருவதற்காக, அவர்களுக்கு மெய்யறிவை உணர்வதற்காக சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இறைவன் தவங்கிற அதிகாரத்தில் இருக்குது, அதை நினைவில் வச்சுக்கணும். இறைவன் துன்பத்தை கொடுக்கறதுக்கு காரணம் ஏதோ ஒன்று நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த துன்பம் நமக்கு வருது. பொதுவாக ஆன்மீகத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, வறுமை என்னும் பாடசாலை தான் ஞானம் என்னும் கல்வியை கொடுக்கும் அப்படின்னு. துன்பத்தில் இருந்து ஒரு பாடமோ ஒரு ஞானமோ ஏதோ ஒன்று அடைஞ்சவங்க தான் பிற்காலத்தில் மகான்களாக ஞானிகளாக இருக்காங்க. ஆக தங்கம் நெருப்பில் இடும் பொழுது அந்த சூடு தாங்க முடியாமல் அந்த தங்கம் அதில் இருக்கும் பொழுது எப்படி ஒளி வீசுமோ அது மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு துன்பம். நல்லோர்களெல்லாம் அப்படி தான் கேட்டிருக்காங்க, இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்டதெல்லாம் இன்பம் கிடையாது, துன்பம் தான். ஏன்னா என்னுடைய வினையெல்லாம் கழிக்கணும், நான் வினை கழியும் அப்படின்னா, என்னுடைய வினையெல்லாம் கழியும் அப்படின்னா நீ எனக்கு துன்பத்தை கொடு, அனுபவிச்சாதான் அதெல்லாம் கழியும், சும்மா கழியாது. அப்போ அதெல்லாம் கொடு, நான் அனுபவித்து கழிச்சுட்டு ஒன்றை நான் அடையணும் அப்படின்றதுக்காக நல்லோர்களும் ஞானிகளும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதைத்தான் வள்ளுவமும் சொல்லுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.